திரு சுப்பிரமணியன், என்ன ஸ்ட்ராட்டஜி பாஜகவுக்கு? ஏன்னா திமுக கூட்டணியும் வலுவாக இருக்குன்றாங்க, அதிமுக கூட்டணியும் போதுமானதா இருக்கு, நாங்க பலத்தோட இருக்கிறாங்கன்றாங்க. திரு கார்த்திகேயன் நான் கேட்டேன், நீங்க தேமுதிக, பாமக, வாசன், கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் என்ன முடிவெடுப்பார்கள்னா பெட்டர் சாய்ஸா அதிமுகவை அங்க பார்க்க வாய்ப்பு இருக்கு, அவங்கள்ட்ட போனா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூடுதலா இருக்கு, அடுத்த சட்டமன்றம் வேற இருக்கு 2026, ஒருவேளை இந்த அடிப்படையில கணக்குல அவங்க அந்த பக்கம் நகரலாம்னா பாஜக என்ன யோசிக்க வாய்ப்பு இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க? எப்படி கூட்டணி அவங்க பலமா கட்டமைக்க முடியும் தமிழ்நாட்டுல? சரி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற என்டிஏல வெறும் அதிமுக மட்டும் வெளியில போயிருக்கு. எடப்பாடி அவர்கள் தலைமையில் உள்ள அதிமுக வெளியில போயிருக்கு. அதுதான் அவங்க தான் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. சோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் இன்டாக்டா தான் இருக்கு என்டிஏ கூட்டணியில. யாரும் அப்படி சொல்லல, இருக்கிறவங்க யாரும் சொல்லவே இல்லையே. இல்ல அதுதான் சரி, அதாவது நான் போலன்னு சொல்லல, இவங்க மாதிரி வெளிப்படையா சொல்லலையே. கண்டிப்பா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஓகே, அதாவது இப்ப பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லீங்களா, இது திமுக அண்ட் காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட போன தேர்தலில் 12% வாங்கினாங்க. அவர்கள் எதிர்பார்ப்பு போன வாட்டி ஒரு 10 சீட்டு கேட்டிருந்தாங்க. இப்ப எப்படி வரும் அப்படின்னா, அந்த இந்தியா கூட்டணிகள் நடக்கிற அந்த இதெல்லாம் பார்த்து நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா மத்திய பிரதேஷ் இவங்க மாயாவதி இருக்கிற இதுல பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து 6% வாங்கின காங்கிரஸுக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க இல்லைங்களா. இப்ப 12% வாங்கின தமிழ்நாட்டுல இப்ப என்ன யோசிப்பாங்கன்னா 4 சீட்டு கொடுத்தா போருமானது, இல்ல 6 சீட்டு கொடுத்தா போருமானதுன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரா கட்டி விட்டு இருக்காங்க. இப்போ ஐஎன்டிஏ கூட்டணியில பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா வெளில வந்துட்டாங்க. கெஜ்ரிவால் வெளில வந்துட்டாரு, மாயாவதி முன்னே வரல அவங்க. சோ மம்தா வெளில வந்துட்டாங்க, அகிலேஷ் யாதவ் வந்து 11 சீட்டு தான் கொடுப்பேன்ட்டாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்றாங்க. ஓகே, தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டு கதையை பத்தி பேசிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டு கூட்டணி. தமிழகத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி 2019 என்ன ஆச்சுன்னா மோடி எதிர்ப்பு அலை கட்டமைச்சாங்க. ஓகே, அதுல திமுக வந்து பலமா அது வந்து அறுவடை செஞ்சாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதாவது டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், ஜிஎஸ்டி ஆக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நல்ல ஒரு எதிர்ப்பலை உருவாக்கினாங்க. இப்ப மக்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது. கடந்த ஒரு 2-3 வருடங்களாக பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு என்ன பலன்கள் கிடைத்திருக்கிறது. இவங்க இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து மேல போயிடுத்து, வரி மேல போயிடுத்துன்னுவாங்க. எவ்வளவு ஜிஎஸ்டி பணம் நமக்கு வந்திருக்கிறது, எவ்வளவு காம்பன்சேஷன் 55,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. அப்புறம் இங்கேருந்து வந்து போன பணங்கள் டெவல்யூஷனாக எவ்வளவு திரும்பி வந்து, இது மாதிரியான பேச்சுக்கெல்லாம் 2019 வந்து யாரும் வைக்கல. சோ அதனால பாத்தீங்கன்னா திமுக வந்து மோடி எதிர்ப்பு அலைன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி அறுவடை பண்ணாங்க. அதற்குண்டான சாத்தியங்கள் இனிமே கிடையாது. இல்ல, இங்க தமிழ்நாட்டுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு இவங்க பேசுனதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, திரு நரேந்திர மோடி பிரதமராக வருவார்னு நம்பினாலும் கூட திமுகவா அதிமுகவா அப்படின்னு இந்த வாக்காளர்கள் நாடாளுமன்ற தேர்தலுமே வாக்களிப்பதாக தான் களங்கள் மாறி பழைய பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது புரியுது. அதுதான் ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறீங்களா 24லயும்? இல்ல அது 40 சீட்டுகளும் வின் பண்ணுவாங்களான்றது சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது சாத்தியமே கிடையாது. யார் சொன்னாலும் வந்து என்டிஏ அலையன்ஸ் 40 சீட்ல வின் பண்ண முடியாது. கண்டிப்பாக 8-10 சீட்டுகள் வந்து வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது. என்டிஏ கூட்டணி 2 வருடங்களுக்கு முன்னாடியே அதனோட களவேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், எல்முருகன் தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு 9 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதுலதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி வந்து தமிழகத்துல வளர்ந்து வருகின்ற கட்சி, அது யாருமே மறுக்க முடியாது. ஓகே, 2019 அப்புறம் 2021 ஒரே ஒரு இன்டர்பிரேஷன் மட்டும் வாங்கிட்டு வந்துறேன். 8-10 தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குங்கிறது அதிமுகவே சொல்லாத எண்ணிக்கையா இருக்கு. அந்த அளவுக்கான செல்வாக்கு இங்க கூடி இருக்கிறதா தானே அவங்க பாக்குறாங்க பாஜகவுக்கு. பாஜகவால என்டிஏ கட்டமைச்சு அதிமுக இல்லாதது இன்றளவுக்கு அவர் பேசுறாரு. ஆமா, அதிமுக இல்லாத என்டிஏ 10 சீட் ஜெயிக்க முடியும்னா இல்லாத என்டிஏ தானே. அதிமுக இல்லாத என்டிஏவால 8-10 சீட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னா அந்த கூட்டணியை விட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடியை வந்து எதிர்த்து கொண்டு ஏன் வந்து அதிமுக வெளியில போகணும்? அவர்களுக்கு தெரியாதா? வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் ஒண்ணு. இன்னொரு விஷயம் சொல்ல, அவங்க திரு மோடி எதிர்த்து கொண்டு போலையே, திரு அண்ணாமலை எதிர்த்து தானே போறாங்க, பிஜேபி எதிர்த்து தானே போறாங்க. பிஜேபி எதிர்த்து தானே ஓட்டு கேட்க போறாங்க. நடக்கக்கூடிய தேர்தல் மோடி தொடரலாமா வேண்டாமா என்ற கணக்கு. அதுலயும் பிஜேபி எதிர்த்துங்கிறதுலயுமே திரு குரலார் கிளாரிட்டி கொடுக்க. அப்ப நான் திமுகவை எதிர்த்து தான். அப்ப அதிமுக வந்து பிஜேபிக்கு வந்து வேலை செய்ய போகுதா ஒரு ப்ராக்சியாக அப்படின்ற கேள்வி தானே. அதைத்தானே திமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. ஒரு ரகசிய எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே நான் நேரம் கொடுத்துறேன், அவரோட நேரம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அது சட்டசபை தேர்தலாக இருந்தாலும்
எதிரி யார் என்பதுதான் பார்ப்பாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுகவா என்கிற நிலையில தான் அசெம்பிளினாலும் அப்படி பாராளுமன்ற அவர் பதில் சொல்லட்டும். அதான் நான் சொன்னேன் அவர்கிட்ட. அந்த ஓட்டிங் இல்ல ஒரு நிமிஷம் நான் வரேன். அந்த ஓட்டிங் பேட்டர்ன் தான் அவருக்கு பிரீஃப் பண்ணேன். ஆனா அது கடந்த காலம் அது மாறிடுச்சுன்றார். இப்போ இந்த சட்டமன்றனாலும் நாடாளுமன்றனாலும் திமுகவா அதிமுகன்னு பார்க்கிற மனநிலை மாறிடுச்சுன்றாரு. மோடிக்கான பாஜகவுக்கான அவருடைய கருத்து என்னன்னா, அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, இந்த மாதிரி இப்ப இருக்கிற நிலைமை பிஜேபி இங்க வளர்ந்து இருக்கிறது, அப்படி ஒரு தோற்றம் ஏற்பட்டு இருக்கிறது, அதனால பிஜேபிக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க காரணத்தினால 10 வரைக்கும் வரலாம். அப்படி வளர்ந்திருக்கு அப்படின்னா இன்றளவும் பாஜக தேசிய தலைமை அதிமுக கூட்டணி வெளிப்படையா சொல்லிருக்கலாமே. ரெண்டு அதான் அத ஒண்ணு சொல்லிருக்கலாம். இல்லங்க ஏடிஎம்கே விட கூட்டணி இல்ல, நாங்க தனிச்சு நிக்க போறோம், எங்க தலைமையில ஒரு கூட்டணியை கட்டமைக்க போறோம்ன்றத சொல்லிருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டாரு, அவ்வளவு செல்வாக்கு பாஜகவுக்கு மோடிக்கு கூடியிருந்தால் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல ராமர் கோவில் கட்டுமானத்திற்கு பிறகு செல்வாக்கு கூடியிருக்குன்னு நினைச்சு நீங்க பேசினா கூட அவங்க ராமர் கோவில் கட்டினதை ஏமாற்றம்ங்கிறாரு. ஏமாத்துறாங்க, அதை வச்சு ஏமாத்துறாங்கன்னு திரு கேபி முனுசாமி சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது, யாருமே ஏமாத்தலங்க. மக்கள் முன்னாடி அந்த ராமஜன்ம பூமியை 500 வருடங்களுக்கு பின்னாடி ஒரு உரிமை மீட்பு போராட்டமா எடுத்துட்டு இருக்காங்க. அதை நம்பினாங்க ஓட்டு போடுவாங்க, நம்பாதங்க ஓட்டு போட மாட்டாங்க. அது வேற விஷயம். அது வந்து நம்பிக்கை சார்ந்தது. ஓகே, இறைவனை நம்புகிறவர்கள் ஓட்டு போடுவாங்க. ராமர் கோயில் நம்பிக்கையின் அடிப்படையில தான் தேர்தலை சந்திக்க போறீங்களா சார் நீங்க? இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டுல வேணான்றோம். இந்த அரசியல் அவருக்கான நேரம். சரி, முடிங்க. இல்ல அததான் நீங்க சொன்னீங்க. சரி, டைவர்ட் ஆயிடக்கூடாது. நீங்க பேசுங்க. உரிமை மீட்பு போராட்டம் அது. அதை நம்பி ஓட்டு யாரும் கேட்கவில்லை, ஓட்டு யாரும் போட மாட்டாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சரி, நீங்க அதை உள்ள சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு வாங்க. கூட்டணி தொடர்பான சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு வாங்க. நம்ம ராமர் கோவிலை தனிச்சு பேசல. அதிமுக சுயமாக முடிவெடுத்து வெளியில போனாங்க என்டிஏ விட்டு. யாருமே அவங்க வெளியில முதல் பாயிண்ட் 8ல இருந்து 10 தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் ஜெயிக்க முடியும் தமிழ்நாட்டுலனா ஏடிஎம்கே கூட்டணி இல்ல அப்படின்னு ஏன் நீங்க சொல்லவே மாட்டேன்றீங்க பாஜகன்னு அவர் கேட்கிறாரு. ஏன்னா அதிமுக தொடர்ந்து சொல்லுது, தினமும் ஏதோ ஒரு விதத்துல திரு எடப்பாடி தொடங்கி 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடங்கி பதிய வச்சுட்டே இருக்கிறாங்க கூட்டணி இல்லைன்னு. ஏன் சொல்லலைன்றது ஒண்ணு. இன்னொன்னு 8ல இருந்து 10 கிடைக்கும்னா ஏடிஎம்கே இருந்திருக்குமே பிஜேபியோடன்னு கேட்டார் திரு கார்த்திகே. சார் அதுதான் எல்லாருக்குமே தெரியுமே சார். 2026ல யார் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்த போது அண்ணாமலை தவிர்த்ததுனாலதான் சார் ஏடிஎம்கே வெளியில போனாங்க. அதுக்காக தான் சொன்னாங்க 2024 வச்சு வெளியில போல சார். அவருக்கு இன்னைக்கு வந்து இது கிடையாது, கேம் கிடையாது. இன்னைக்கு 26ல தான் கேம் அவருக்கு. அந்த கேம்ல வந்து பிஜேபி வளர்றதை பார்த்துட்டு அன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்சரா வந்துருவாங்க, அதை வச்சுதானே சார் வெளியில போனாங்க அவரு. அப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து நம்மளோட விசிபிலிட்டியில இல்ல. வெளியில போனது எல்லாமே சட்டமன்றத்தை ஒட்டி தான். 26 தேர்தல முன் வச்சுதான். கண்டிப்பா சார், எல்லாருக்குமே தெரிஞ்சது தானங்களே இது. இப்போ இன்னொன்னு, அவங்க தானே வெளியில போயிருக்காங்க. எதற்காக வெளியில போயிருக்காங்க அவங்க தான் சொல்லணும், அவங்க தான் உள்ள வரணும். சொல்லிட்டாங்க. இனி எந்த தேர்தல்ல கூட்டணி இல்லங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாங்க. கரெக்ட், அவங்க தானே உள்ள வரணும், நம்ம எதுக்கு அழைக்கணும்ன்ற நானு. இல்ல கூட்டணி இல்லைன்னு சொல்லலையேன்னு சொல்றாங்க அவங்க. சார் அவங்க என்னைக்கு வேணா வரட்டும். இங்க திமுகவை எதிர்த்து நம்பிக்கை இருக்கா பாஜகவுக்கு? ஐஎன்டிஏ கூட்டணி எதிர்த்து நீங்க எல்லாம் மோடி என்ற ஒரு ஒற்றை பிம்பத்தை தானே போராடுறாங்க. சோ அத மாதிரி தமிழ்நாடு பாஜகவுக்கு ஏதோ ஒரு புள்ளியில அதிமுக மீண்டும் சேர்ந்துரும், இந்த கூட்டணியை கட்டமைச்சிட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா தமிழ்நாட்டுல? அதாவது 2026 தேர்தலை வந்து பேசாம வந்தாங்கன்னா வாய்ப்புகள் இருக்கலாம். 2024 தேர்தலை பேசினார்கள் என்றால் எனக்கு தெரிஞ்சு கதவுகள் மூடப்படும். இல்ல இந்த மாதிரி ஏதாவது தேர்தல் நடந்திருக்கா? அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து உடன்படிக்கை ஏற்படுத்திட்டு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடந்திருக்கா? என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்களுக்கு பிஜேபி கூட்டணி வேணும்னா நீங்க 26 தேர்தல்ல திரு அண்ணாமலையை முதலமைச்சராக வேட்பாளராக ஏத்துக்கொள்ளணும். அதான் சார் டிமாண்ட். ஏத்துக்கிட்டா நீங்க பிஜேபியோட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். அதுதான் நான் திரு சுப்பிரமணியன் கனவுலகத்துல அதைத்தான் நாங்க இன்னைக்கு தெளிவாக ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, நான் தனியரசு சார் அதாவது கழுத்தில் உட்கார்ந்திருந்த கிழவனை நாங்கள் சிந்து பார்த்து கிழவனை இறக்கி விட்டு விட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம். அதனால என்னன்னா, உங்களை வைத்து நாங்கள் எந்த காலத்திலுமே நாங்கள் வெற்றி பெற்றது இல்லை. உங்களை தூக்கி சுமந்து கொண்டிருந்தோம், இன்றைக்கு நாங்கள் தூக்கி எறிந்து விட்டோம், அவ்வளவுதான்.